வீட்டிலிருந்து தானம் செய்யக்கூடாத பொருட்கள். வீட்டிலிருந்து யாருக்காவது பொருட்களை தரும்போது ஒரு விஷயம் நினைவில் கொள்ள வேண்டும். அது தானம் என்ற பெயரில் செல்வத்தை வெளியே அனுப்பக்கூடாது. இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் என்று ஃபாலோ பண்ணிக்கோங்க. உப்பு வீட்டின் சுவையும் செல்வமும். அதை தானமாக கொடுத்தால் அந்த சுவை வீட்டை விட்டு வெளியேறிவிடும் என்று நம்பப்படுகிறது. விளக்கெண்ணெய், தீக்குச்சி இவை வீட்டின் ஒளியை குறிக்கின்றன. இதை தானமாக கொடுத்தால் வீட்டில் ஒளி குறைந்து அதிர்ஷ்டம் தளரலாம். அரிசி, தானியங்கள் இவை அன்னபூரணி தெய்வத்தின் சக்தி. தவறான நேரத்தில் கொடுத்தால் வீட்டு வளம் குறையும். தண்ணீர், பூஜை பொருட்கள், நாணயம் இவையும் வீட்டு சக்தியை வெளியே அனுப்பும் என நம்பிக்கை. ஆனால் பசி கொண்டவருக்கு அன்புடன் உணவு, உடை, நீர் கொடுத்தால் அது மகா புண்ணியம். தானம் செய்யும் போது மனம் புனிதமாக இருக்க வேண்டும். இல்லையெனில் தானம் புண்ணியம் அல்ல, பாவமாக மாறும். எதை எப்போது யாருக்காக கொடுக்கிறோம் என்பதே வீட்டின் அதிர்ஷ்டத்தை காப்பது. நமது தியாகராஜன் விளக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கும். ஓம் நமசிவாய நமோ நாராயணா.